எதனாலன்னு தெரியல, நம்ம நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க இந்த ஒரு கோயிலுக்கு மட்டும் மக்கள் கூட்டம் சாரியா வந்துகிட்டு இருக்கு. நான் ரீசெண்டா காடந்தத்து ஐநாத் கோயிலுக்கு போயிட்டு சொல்லிட்டு போயிருந்தேன். கோயில்ல எள்ளு விளக்கு போட்டா நல்லதுன்னு சொன்னாங்க. எள்ளு எண்ணெய் பாக்கெட்டு தீப்பெல்லாம் வாங்கிட்டு விளக்கு போற இடத்துக்குள்ள என்ட்ரி ஆனா திருவண்ணாமலை தீபம் மாதிரி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. என்னப்பா அதுன்னு கேட்டா, விளக்கு பக்கத்துல இருந்தோம்னா எண்ணெயெல்லாம் சேர்ந்து அப்படியே ஃபயர் ஆயிட்டு உடனே அதை அப்படியே அணைச்சிட்டாங்க. அப்படியே நமக்கு நல்லது நடக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு விளக்கு போட்டாச்சு. அந்த இடத்துல விளக்கு ரூபா பாக்கப்ப ரொம்ப சூப்பரா இருந்து. இந்த இடத்துல உப்பு மிளகு எல்லாம் குடிந்தாங்க. எதுக்குன்னு தெரியல. கோயில சுத்தி வந்தா நல்லது நடக்குன்னு சொன்னாங்க. அதனால எல்லாம் சுத்தி இருந்தாங்க. நம்மளும் அப்படி சுத்தி ஆரம்பிச்சாச்சு. கோயில சுத்தி மரத்துல ஏகப்பட்ட வளையல் இதெல்லாம் கட்டியிருந்தாங்க. நம்ம நினைச்சதெல்லாம் நல்லதா நடக்குன்னு சொல்லிட்டு கோயில 3 சுத்தி வந்துட்டேன். 3 சுத்துக்குள்ளே மூச்சு வாங்கிட்டு கோயில ஏகப்பட்ட சிலைகள் எல்லாமே இருந்தது. கோயிலுக்கு உள்ள அர்ச்சனை பண்ற இடத்துல ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க. இந்த கோயில்ல ஒரு சிறப்பு விஷயம் என்னன்னா, இந்துக்கள் முஸ்லிம்கள் எல்லாமே வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. கோயிலோட ஸ்ட்ரக்சரை பாக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருந்தது. பழங்காலத்து கோயில், ரொம்ப வருஷமா இருக்கு இந்த கோயில். கோயில் கும்பத்துல வேலையுமே நடந்துகிட்டு இருந்தது. இந்த கோயிலுக்கு ஆப்போசிட்ல ஒரு குளமுமே இருக்கு. நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு இந்த கோயிலுக்கு நீங்களும் வந்திருந்தா கீழே கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க.